வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கீங்கன்னது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் அண்ட் ப்ரைட் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி. ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது? எல்லோரும் 3 பேரும் டிகிரி காலேஜ் ஜாயின் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க ஃபஸ்ட் டே ஆஃப் தி காலேஜை. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்புறதுக்கப்புறம் என்னாச்சு? தட் வி வில் see now. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் தி காலேஜ் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? என்ன நடந்தது, காலேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குது, ப்ளே கிரவுண்ட் எப்படி இருக்குது, கார்டன் எப்படி இருக்குது, கேன்டீன் எப்படி இருக்குது, என்ன நடந்தது சீனியர்ஸ்க்கும் அவங்களுக்கும் நடுவில், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டின்னர் டைம் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் தி காலேஜ் இல்லையா, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லையா? ஸோ டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்டுடலான்ட்டு டின்னர் டைம் ஆயிரும். டின்னர் டைம் ஆனதும் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டுருவாங்க. டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு தே வில் கோ டு தேர் பெட்ரூம்ஸ். அவங்க பெட்ரூம்ஸ்குள்ளே போயிட்டு அவங்க பெட்ரூமை லாக் பண்ணிக்கிட்டு ஸ்வப்னா வில் கால் ஹரிதாவை கால் பண்ணுவாங்க. அப்போ ஹரிதா சொல்லுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வப்னா என்ன பண்ணுற அப்படின்னு ஸ்வப்னா வில் ஆஸ்க். அப்போ ஹரிதா என்ன இருக்குது, சாப்பிட்டாச்சு, ஸோ கெட்டிங் ரெடி டு கோ டு பெட் அப்படின்வாங்க. ஸோ தூங்கணுமா அப்படின்வாங்க. சரி, உனக்கு ஏதாவது பேசுகிறதுக்கு இருக்கா அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்வாங்க. சரி, அப்புறம் என்ன அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, சரி உனக்கு காலேஜ் எப்படி பிடிச்சிச்சுக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் டாக்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹரிதா வந்து ஓகேடி எனக்கு தூக்கம் வருது, தூங்கட்டுமா, ஓகேவா, குட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வப்னா கூட சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்குள்ளே துர்கா கிட்டேருந்து ஸ்வப்னாக்கு மறுபடியும் இன்னொரு கால் வரும். அப்போ ஸ்வப்னா ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. துர்கா என்னடி மொபைல் ரொம்ப நேரமாக பிஸின்னு வருது, ஹரிதா கூட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஸ்வப்னா ஆமாம் அப்படின்வாங்க. என்ன விஷயம் அப்படின்னு துர்கா கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, தூக்கம் வருதான், ஸோ குட் நைட் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துர்கா அவ்வளோதானா, நீ எப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிற உன் லவ்வை ஹரிதாவுக்கு அப்படின்னு துர்கா கேட்பாங்க. அப்போ ஸ்வப்னா தெரியலடி, ஹரிதாவுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைன்னு மாதிரி தான் தோணுது எனக்கு. ஸோ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். இப்போவே சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லைன்னா என்னால் இது தாங்க முடியாது. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்வப்னா சொல்லுவாங்க. அப்போ திவ்யா அப்படி சொன்னால் எப்படிடி, நீ தானே சொல்லணும், நீ உன் மனசில் இருக்கிறது நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தானே தெரியும். நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னு ஹரிதா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா நீ லாஸ் ஆயிடுவே இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், சொல்லிடு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க துர்கா. பட் ஸ்வப்னாக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் இல்லடி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போது துர்கா சரி அப்போது உன் இஷ்டம், சரி அப்போது குட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வப்னா கூட ஓகே குட் நைட் அப்படின்வாங்க. ஸோ தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸ்வப்னா தூங்கும்போது அவங்க ஸ்வப்னா பக்கத்துலேயே பெட் பக்கத்துலேயே ஒரு பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் இருந்து ஷீ கேன் see the moon. ஸோ அந்த மூனை பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக, இளையராஜா மியூசிக்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இளையராஜா மியூசிக் ஆன் பண்ணிக்கிட்டு அந்த மூனை பார்த்துக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த என்ன பாட்டுன்னா, ஒரு சனம் தூங்கிருச்சு இந்த சாங் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சாரி, ஏதாவது லைக் ஸ்ருதி லயா மியூசிக் தெரிஞ்சவங்க யாராவது இந்த கதை கேட்குறாங்கன்னா அதெல்லாம் கண்டிக்காதீங்க. எனக்கு அதுவும் லிரிக்ஸு வரவே வராது, தெலுங்கு பொண்ணா. ஸோ அதுக்கு தான் ஹம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.
அண்ட் அதான் பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த நிலாவை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே எல்லாம் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டைமில் தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி காலேஜுக்கு போவாங்க, வருவாங்க, நைட்டு ஏதாவது படிக்கிறதுக்கு இருக்குன்னா படிப்பாங்க, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. இவங்க ஸ்வப்னா இளையராஜா மியூசிக் கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இதுதான் ஒரு 2 months நடந்துகிட்டே இருக்கும். காலேஜ் ஜாயின் பண்ணி 2 months முடிஞ்சிச்சு. ஒரு சாட்டர்டே ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹவரு மேம் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போது டோர்கிட்ட ஒரு பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு கேட்பாங்க, வெரி சாஃப்ட் வாய்ஸில். அப்போது ஃபுல் கிளாஸில் இருக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே அந்த டோர் பக்கமாக பார்ப்பாங்க. மேம் கூட அந்த பக்கம்தான் பார்த்துட்டே இருக்காங்க யாருன்ட்டு. பட் எல்லோரும் அவங்க எல்லாரும் கண்ணில் ஒரு ஷைன் இருக்கும். லைக் ஒரு பிரின்சஸ் யாரோ பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் எல்லார் ஃபேஸ்லேயும், எல்லார் கண்லேயும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் லைக் ஒரு பேரட் க்ரீன் கலர் பஞ்சாபி ட்ரெஸ்ஸில் அங்கங்கே ஒரு சின்னதாக பேபி பிங்க் டாட்டட் ஃப்ளார்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே அந்த டாட்டட் கலர்ஸ் என்ன கலரில் இருக்கோ அதே காம்பினேஷனில் ஒரு சுன்னி. ஸோ மேக்கப்பே இல்லை, சும்மா ஒரு டிக்லி மட்டும் இருக்கும், ஜும்காஸ் இருக்கும், ஃப்ரீ ஹெயர் இருக்கும், பிளாக் ஐஸு, இப்படி டப்புன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் ரோசி லிப்ஸு. இப்படி ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு எல்லாரையும், அவங்க கூட ஆப்போசிட் எல்லாரையும் எல்லோரும் இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்வப்னா இன்னும் எக்ஸைட்மெண்ட்டு கூட பார்த்துட்டே இருக்காங்க அந்த பொண்ணை. அது இந்த பொண்ணு அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே ஷீ வில் ஆல்சோ லுக் இன் டு ஸ்வப்னாஸ் ஐஸ். ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மேம் எஸ் வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த பொண்ணு மே ஐ கம் இன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேம் எஸ் பட் வை ஆர் யூ லேட், ஐ நெவர் saw you பிஃபோர் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேர்ள் நியூ அட்மிஷன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேம் ஓ கிரேட், வெல்கம் டு அவர் காலேஜ், கம் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள் தேங்க்யூ மேம் அப்படின்வாங்க. அப்போது மேம் ஸ்வப்னா மூவ் அசைட், யூ கோ சிட் தேர் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு சொல்லுவாங்க. அந்த கேர்ள் ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, அந்த பொண்ணு பக்கத்துலேயே போய் உட்காரணும், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு உள்ளே டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே மேம் அப்படின்ட்டு அந்த கேர்ள் ஸ்வப்னா பக்கத்துக்கு போயிடும். அப்போது இந்த மேம் ஓகே யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு தி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பொண்ணு நின்றுட்டு மை நேம் இஸ் ஹரிணி மேம், ஐ ஆம் born and brought up in Mumbai. My father is in police department. He is an SI. ஒரு 2 years நாங்கள் தமிழ்நாடு ஒரு 2 years ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேம் ஓகே சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹரிணி தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு ஸ்வப்னா பக்கத்துலேயே உட்காருவாங்க. அப்போது மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஸ்வப்னா சைலண்ட்டாக ஹாய் ஐ ஆம் ஸ்வப்னா அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அப்போது ஹரிதா கூட பக்கத்துலேயே ஹாய் ஐ ஆம் ஹரிதா அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்க மேம் ஸ்வப்னா ஹரிதா டோன்ட் டிஸ்டர்ப் த கிளாஸ் அப்படின்வாங்க. சாரி மிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சிடும். மேம் கிளாஸ்லேருந்து வெளியே போயிடுவாங்க. இது ஷார்ட் பிரேக் இருக்கும், ஒரு 10 minutes பிரேக் டைம். ஸோ அந்த பிரேக்கில் ஹரிதா ஸ்வப்னா நான் வாஷ்ரூமுக்கு போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ண மாட்டாங்க ஸ்வப்னாக்க. சரிடி நானும் வரேன் அப்படின்ட்டு ஸ்வப்னா ஷி வில் கெட் அப் போகிறதுக்கு. இதுக்குள்ளே ஹரிணி ஸ்வப்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது ஸ்வப்னா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹரிணி இல்லை ஐ ஆம் லேட் டு தி காலேஜ்னா, ஐ மிஸ் 2 months ஆஃப் கிளாஸஸ், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்பாங்க ஹரிணி. அப்போது ஸ்வப்னா ஷியோர் வை நாட்,
ஐ எம் குட் அட் மேத்தமெட்டிக்ஸ். ஹரிதா இஸ் வெரி குட் அட் ஃபிசிக்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஹரிணி, நோ ப்ராப்ளம், ஐ வில் ஹெல்ப் யூ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சாஃப்டாக சொல்லுவாங்க. அப்போது ஸ்வப்னா, ஓ வாவ், ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு, சரி அப்போது எப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹரிணி கேட்பாங்க. ஸோ அப்போது ஸ்வப்னா வந்து, லேட் எதுக்கு, நாளைக்கு சண்டே தானே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என் வீட்டுக்கு வந்துரு, நம்ம அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுனா, உங்கள் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது அப்படின்வாங்க சாஃப்டாக எகெயின் இன்னோசென்ட்டாக. அப்போது, ஹே, இட்ஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம் ஹரிணி அப்படின்னு, ஐ வில் ஷேர் மை லொக்கேஷன் டு யுவர் மொபைல் நம்பர், நீ வந்துடு அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஹரிணி வந்து, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நான் இந்த எபிசோட் இங்கேயே முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோடு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் எபிசோட். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் டில் நவ். ப்ளீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப், கருணா.